ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம கூட்டுறவு சங்கங்களால் நடத்தப்படும் நியாய விலை கடைகளை பத்தி இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்டேட் பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளரின் கட்டுப்பாட்டில் உள்ள கூட்டுறவு சங்கங்களால் நடத்தப்படும் நியாய விலை கடைகளுக்கு விற்பனையாளர், அதாவது சேல்ஸ்மேன் மற்றும் கட்டுனர் பேக்கர் இவங்களுக்கான நேரடி நியமனம் செய்வதற்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு அக்டோபர் 9, 2024 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து அப்ளை ப்ராசஸும் அக்டோபர் 9, 2024 இருந்து நவம்பர் 7, 2024 வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து நமக்கு இன்னைக்கு ஆல் டிக்கெட் வெளியிட்டிருக்காங்க. அதை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு சொல்லி நான் வீடியோ எண்டில் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னால ஆல் டிக்கெட்ல நமக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை பத்தி டீட்டெயில்டா பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியர் நிலையம் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸா நமக்கு ஆல் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான இன்டர்வியூ ஆல் டிக்கெட் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூ ஆல் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமா 3 பேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஜில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும். அதாவது நேம் ஆஃப் த கேண்டிடேட், அப்ளிகேஷன் நம்பர், ஃபாதர் நேம், அட்ரஸ் த கேண்டிடேட், இன்டர்வியூ சென்டர், இன்டர்வியூ போர்டு நம்பர், டேட் ஆஃப் இன்டர்வியூ, டைம் ஆஃப் இன்டர்வியூன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு மிஸ் ஆகிருந்தா ஃபோட்டோ அல்லது உங்களுடைய இன்டர்வியூ சென்டர் ஏதாவது மிஸ் ஆகிருந்தால் நீங்கள் உடனே சம்மந்தப்பட்ட துறையை கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்த 2 பேஜிலும் நீங்கள் இன்டர்வியூ கலந்துக்கும் போது என்னென்னலாம் செய்ய வேணும், என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இப்போ டீட்டெயில்டாக பார்ப்போம். ஆல் டிக்கெட்டோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா, இந்த ஆல் டிக்கெட் உங்களுக்கு ஒரு தற்காலிகமானதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நாள் மற்றும் நேரத்தில் நீங்கள் கட்டாயமாக கலந்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான நேரம், தேதி ஒதுக்க மாட்டோம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்னென்ன ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் ப்ளஸ் அதோடைய 2 ஜெராக்ஸு அதோட உங்களை செல்ஃப் அட்டாச் பண்ணி வேணும்னு கேட்குறாங்க. அதாவது ஜெராக்ஸ் காப்பியில் தான் நீங்கள் செல்ஃப் அட்டாச் பண்ணுமே தவிர்த்து ஒரிஜினல் பண்ணக்கூடாதுன்றது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது தவறாமல் அதை நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்படி கொண்டு போகாமல் 1, 2 மிஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு மறுவாய்ப்பு தரமாட்டாங்கன்னு நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதனால இன்டர்வியூக்கு போகும்போது எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்கள் முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்கன்னு இப்போ பார்ப்போம். உங்களுடைய பிறந்த தேதிக்கான சான்றிதழ் கேட்குறாங்க. அதுக்கு உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் இருந்தாலும் சரி, இல்லை 10th 12th மார்க் ஷீட் இருந்தாலும் ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கல்வி தகுதிகளான சான்று கேட்குறாங்க. 10th 12th அப்புறம் டிகிரி. நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எஜுகேஷனுக்கு நீங்கள் கொடுத்தீங்களோ அதை எடுத்துக்கோங்க. அதோட சேர்த்து அதோடைய ஜெராக்ஸ் எடுத்து உங்களுடைய செல்ஃப் அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுடைய கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 9, 2024க்குள்ள நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க. அதுக்கடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. அதோடைய 2 ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அதோட உங்கள் செல்ஃப் அட்டாச்சும் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் எடுத்துக்கோங்க. 5வது பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாற்றுத்திறனாளி அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதோட சேர்த்து 2 ஜெராக்ஸ் காப்பியும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடல் குறைபாட்டின் தன்மையை கேட்டிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃபையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஆதரவற்ற விதவை அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. 7வது பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் 2 ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அது கலர் ஃபோட்டோவாக இருக்கணும். குறிப்பாக சொல்லப்போனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன ஃபோட்டோ நீங்கள் எடுத்து கொடுத்தீங்களோ அதோட காப்பி 2 ஃபோட்டோ இருக்கிறது பெட்ரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி வேலையில் இருக்கீங்க அப்படின்னா என்ஓசி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அதோட ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் கூட எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் தமிழ் வழியில் பயின்றதுக்கான உரிமை கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கான பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது அவங்க சொல்லியிருக்க ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். நீங்கள் ஆல்ரெடி நமக்கு கவர்மெண்ட் எல்லாமே ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்லி வாங்க வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃபார்மேட்டில் வாங்கியிருந்தீங்கன்னா பெட்ரு. அப்படி இல்லைன்னா இவங்க சொல்லியிருக்க ஃபார்மேட்டில் வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் மற்றும் கலப்பு திருமணம் குறித்த முன்னுரிமை கோர்றீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃபையும் நீங்கள் வச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா இதுக்காக நீங்கள் உரிமை கோர முடியாதுன்னு நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 11வது பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் விண்ணப்பதாரர் சான்றிதழ் சரிபார்த்தல் மற்றும் நேர்முக தேர்வுக்கு குறித்த நாள் மற்றும் நேரத்தில் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. தவறும் பட்சத்தில் அவருக்கு மறுவாய்ப்பு அளிக்கப்படாது எனவும் அறிவுறுத்தப்படுகிறது. அதாவது அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க டேட் டைமுக்கு நீங்கள் போய் அங்கே இன்டர்வியூவில் கலந்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மறுவாய்ப்பு தரமாட்டாங்கன்னு நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து 12வது பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்த டாக்குமெண்ட்ஸும் இப்போ நேரடியாக நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்ஸும் சரியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் உங்களுக்கு இன்டர்வியூக்கு கால்பர் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதுக்கு அடுத்து எந்த ஒரு உரிமையும் கோர முடியாது.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் அவர் கணினி வழி விண்ணப்பத்தில் தெரிவித்துள்ள விவரங்கள் அடிப்படையிலே நேர்முகத் தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவார்ன்னு சொல்லியிருக்காங்க. அதான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். அதுக்கடுத்து 14வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, விண்ணப்பத்தில் தெரிவித்துள்ள விவரங்கள் ஏதேனும் தவறானது என்று கண்டுபிடிக்கப்பட்டால், அவரது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு நேர்முகத் தேர்விற்கு தகுதியற்றவராக கருதப்படுவார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 15வது பாயிண்ட் விண்ணப்பதாரரின் பெற்றோர்கள், உறவினர்கள் நேர்முகத் தேர்வு கூடத்திற்கு உள்ளே வர அனுமதி இல்லை. மேலும் நீங்க கைபேசி, மின்னணு சாதனங்கள், விலை மதிப்புள்ள பொருள்கள் நேர்முகத் தேர்வுக்கு கொண்டு வந்தீங்கன்னா, அப்படி கொண்டு வந்து அது காணாம போச்சுன்னா, அவங்க பொறுப்பு கிடையாதுன்னு நமக்கு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டாங்க. அடுத்து மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையத்தின் தெரிவுகள் அனைத்தும் விண்ணப்பதாரர்களின் தரவரிசை மற்றும் அரசு விதிமுறைகளின்படியே மேற்கொள்ளப்படுகின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டும் கூட. அது என்னன்னா, பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி தவறான வழியில் வேலை வாங்கித் தருவதாக கூறும் இடைத்தரகர்களிடம் விண்ணப்பதாரர்கள் மிகவும் கவனமாக இருக்குமாறு எச்சரிக்கப்படுகிறார்கள். இது போன்ற தவறான தகவல்களால் விண்ணப்பதாரர்களுக்கு ஏற்படும் எவ்வித இழப்புக்கும் மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலையம் பொறுப்பாகாதுன்னு நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த வேலைக்கு வந்து நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலாம். இல்ல அட்டெண்ட் பண்ணாம போலாம். அது வந்து உங்களுடைய விருப்பம். இது வந்து நேர்மையா தான் நடக்கும் அப்படின்னு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க இந்த இன்டர்வியூல வந்து கலந்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து நீங்க எங்க அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, அந்த சரவுண்டிங்குள்ள தான் உங்களுக்கான இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே தேதியா, இல்ல வெவ்வேறு தேதியான்றது தெரியல. எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்து ஒரே நாள் தான் நடக்குமான்றதும் தெரியல. ஸோ நீங்க வந்து உங்களுடைய ஹால் டிக்கெட்ல வந்து என்ன டேட் அண்ட் டைம் மென்ஷன் பண்ணியிருக்கோ, அன்னைக்கு வந்து தவறாம வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸோட போயிட்டு கலந்துக்க பாருங்க. கூட வந்து நீங்க 2 ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க. அதுல உங்களுடைய செல்ஃப் அட்டாச் கண்டிப்பா இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கண்டிப்பா எடுத்துட்டு போங்க. அதுக்கடுத்து இந்த வேலைக்கான ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்றது சொல்லி பார்ப்போம். நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணீங்களோ, அந்த டிஸ்ட்ரிக்ட்டோட வெப்சைட்டுக்கு வந்துருங்க. வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டார்ட்டிங் பேஜ் வந்து இது மாரி தான் காட்டும். இதுல நோட்டிஃபிகேஷன் நம்பர் 1 2024ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அதுல இப்போ நானு ஒரு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு சொல்லி காட்டுறேன். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டோட லிங்க்கும் நானு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். உங்க டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அத கிளிக் பண்ணி நீங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுல நான் வந்து ரிக்வயர்மென்ட் ஆஃப் சேல்ஸ்மேனுக்கு தான் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கான ஹால் டிக்கெட் தான் நமக்கு காட்டுது. இப்போ இன்டர்வியூ ஹால் டிக்கெட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அத நான் கிளிக் பண்ணதும் எனக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதுல லாகின் குடுத்து யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் ஆர் டேட் ஆஃப் பர்த்ன்னு காட்டியிருக்கு. அதுல உங்களுடைய யூசர் ஐடி வந்து சரியா குடுத்துக்கோங்க. நீங்க அப்ளை பண்ணும்போது ஒரு யூசர் ஐடி வந்துச்சுங்கல்ல, அதுதான் வந்து யூசர் ஐடியா இருக்கும். அத நீங்க கரெக்ட்டா மென்ஷன் பண்ணி, பாஸ்வேர்ட் தெரிஞ்சுனா பாஸ்வேர்ட் குடுங்க. இல்லைன்னா வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் சரியா குடுத்து சப்மிட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் நீங்க அத டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. கூடவே வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சொல்லியிருக்காங்களோ, அதையும் சேர்த்து உங்களுக்கு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து மொத்தமா 2 காப்பி கேட்குறாங்க. அது 2த்துல வந்து செல்ஃப் அட்டாச் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க. இன்டர்வியூ டேட் வந்து உங்களுக்கு என்னைக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ, அன்னைக்கு தவறாம போய் கலந்துக்கோங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அதன் மூலியமா வந்து நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன தெரிஞ்சுக்க முடியும். ஓகே ஃபிரெண்ட்ஸ், தேங்க் யூ.